எந்த விஷயத்துக்குமே கண்ட்ரோல் வேணும் சார். அப்படிங்கிற போது துன்மார்க்கத்துக்கு போகலாமா? அப்போ துரியோதனன் சொன்னா, எனக்கு மேலே எங்கள் மாமா பகடையை உருட்டுவான், நான் பந்தய பொருளை வைப்பேன்னா. இதுக்கு ஒரு பையன் கேட்டான் என்கிட்ட, ஏமாம்மா இந்த தர்மபுத்திரன் சொல்லியிருக்கப்படாதோ, எனக்கு மேலே எங்கள் கிருஷ்ணன் பகடையை உருட்டுவான், நான் பந்தய பொருளை வைப்பேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையம்மாம்மா, ஏமாம்மா சொல்லலைன்னா. அட சமத்தே, கிருஷ்ணனை கூப்பிடணுங்கிற தியானம் வந்திருந்தா சூதாடவே உட்கார்ந்துருக்க மாட்டான். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும், அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். பகவானை எப்பவும் தியானம் பண்ணணும். ஏன்னா இப்படி போறோம், எதையோ நினைக்கிறேன்னு சொல்றோம் பாருங்க, என்ன காரணம்? அப்ப நம்ம பகவானை நினைக்கலன்னு அர்த்தம். எதுக்கு எப்பவும் பகவத் தியானம் வேணும்? அதுக்குதான். நீங்க அனுபவத்துல சொல்றேன் சார். நம்ம வேற எதையா நினைச்சோன்னா போச்சு சார். சூதாட தர்மனே உட்கார்ந்துட்டான். ஏன் தோல்வி வந்தது தெரியுமோ? கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு கொடுத்த ரத்தின மாலை அதை கழட்டி முதல்ல பந்தயமா வச்சாங்க. அது எப்போ சகுனிட்ட போச்சோ எல்லாம் போச்சு. தாயம் உருட்டலானார் சகுனி வென்று விட்டான். மாயச்சூதினுக்கே பாரதி சொல்றான், ஐயன் மனம் இறங்கி விட்டான். தாயம் உருட்டலானார் சகுனி ஆர்ப்பரித்தார். நேயமுற்ற விதுரன் போலே நெறியுள்ளோர்கள் எல்லாம் வாயை மூடி விட்டார். விதுரன் பீஷ்மாச்சாரி எல்லாம் வாயை மூடின்னு இருக்கான். அப்ப நல்லவா இந்த துன்மார்க்கத்தை எப்படி ஆதரிப்பா? அவளுக்கு என்ன வருத்தம்னா, இப்படி தர்மன்னு உட்கார்ந்துட்டானே. வரப்படாது, எல்லாத்தையும் இழக்கிறான். மாடு இழந்து விட்டான் தர்மன் மந்தை மந்தையாக எல்லாம் இழந்தான். அப்பதான் கடைசியில சகுனி சொல்றா, கவலைப்படாதே, நீ இழந்த செல்வத்தை பெறலாம், உன் தம்பிய பந்தயமா சொல்லு. சகதேவனை சொன்னான், இழந்தான். நகுலனை இழந்தான். சிரிச்சான் சகுனி, ஏன் சிரிக்கிறேன்னு. அவளெல்லாம் நீ ஏன் இழந்த? மாற்றான் தாய் வயிற்று குழந்தை தானே. எப்படி கிளப்பி விடுறான் பாருங்க. இதோ அர்ஜுனனை வச்சேன்னா, பீமனை இழந்தான், மதி இழந்த தன்னை இழந்தான். 100 பேரும் சிரித்தார்கள். சகுனி பேசுவான், அவசரப்படாதே, நமக்கு இன்னும் வெற்றி கிடைக்கல. ஏன் தர்மபுத்திரா, நீ இழந்த செல்வம் எல்லாத்தையும் பெறலாம், இன்னும் உன்னிடத்துல ஒரு பொருள் இருக்கு. ஆற சொல்றான்? திரௌபதியை பந்தயமா சொல்றான். தாயம் உருட்டலானால் சகுனி வென்று விட்டான், செய்தேன். யாரங்க? சிற்றப்பனே. அன்றைய தினம் பாஞ்சாலன் பெற்ற ஆவி மகள் பஞ்சபாண்டவரின் நேய மகள் இன்று நான் சூதிலே பெற்ற விலை மகளை சபைக்கு இழுத்துவா. விதுரர் அழுதர், என்ன மாத்திரம் சொன்னாய், பாண்டவர் நாளை பழி தீர்த்து விடுவார், நீ மாண்டு கிடப்பாய், என் பேச்சுக்கு சபையை கலைத்து விடு, உன் சொல்லை எவரும் செவிக்கேளார். ஏ தேரோட்டி பிராதிகாமி, அவளை சபைக்கு இழுத்து வா. அந்த காலத்து தேரோட்டி நல்லவன், பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டான். எங்கடா அவள்? இல்ல, மகாராணி கேட்டாள். என்னடா மகாராணி? தாசி என்று சொல். என்ன கேட்டாள்? முதல் தன்னை தோற்றானா என்னை தோற்றானா, தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றானா, தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்க எங்கு நியாயம் இருக்கு? என்னடா இவன் பிள்ளை கதைகளை பேசுகிறான்? துச்சாதனா, போ, அவளை சபைக்கு இழுத்து வா. துச்சாதனன் போகிறான். திரௌபதி இப்ப எங்க இருக்கா? காந்தாரி அந்தப்புரத்தில். அவள் கூந்தலை பற்றி இழுக்க போகிறான். துச்சாசனா, என்கிட்டே வராதே துச்சாசனா. இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் தாயிடத்திலே எதை சொல்ல மறுப்பளோ? இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்தவள் தன் பெண் குழந்தையிடம் எதை சொல்ல மறுப்பளோ? இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்தவள் தன் கணவனிடத்தில் எதை சொல்ல மறுப்பளோ? அதை உன்னிடத்தில் சொல்லுகின்ற துர்பாகியசாலியாகிவிட்டேன். யான் ஓராடை அணிந்த மாத விலக்குடையாள் பகிஷ்டாஸ்திரி, என்னை பார்க்கவே கூடாது, போ அந்த பக்கம் என்றாள். காந்தாரி பின்னால் போய் ஒளிந்து கொண்டாள். காந்தாரி என்ன சொல்லியிருக்கணும்? துச்சாதனா, போடா அந்த பக்கம் என்று விரட்ட வேண்டியவள். அவள் திரௌபதியை பார்த்தாள். திரௌபதி, வந்திருப்பவன் யார்? உன் கணவனுடைய சகோதரன் தானே, சபையில போய் நீதி கேளுன்னாளா. எங்க வில்லிபுத்தூரார் சொன்னார்,
காந்தாரி சொன்னாள்னு எழுதல, 100 அயோக்கியர்களை பெற்றவள் சொன்னாள். அங்கிருந்து பூவார் கூடலி தளர்வுடுதன் பொழுதும் சிறிது இறங்காள், நீவா என்றே அருகிருத்தி நெடுங்கண் பொழியும் நீர்த்துடையாள், மேவாரல்லர் தமர் மேலும் கருத்து விளம்பி வர பாவாய் அஞ்சாதே என்றாள். பல பாதகரை பயந்தாள். என்ன, தன் தாய் காந்தாரி தன் பக்கத்தில் இருக்கிறாள் என தெரிந்தவுடனே அவள் கூந்தலை பற்றி இழுத்து வருகிறாள். ராஜசூய பத்தினி, அண்ணன் மனைவி, தாய்க்கு சமமானவள். அவளை தர தர என்று இழுத்து கொண்டு வருகிறான். அவள் வந்தால், ஐயோ, எந்த 5 பேருக்கு மாலையிட்டேனோ அந்த 5 பேரும் சபையிலே இருப்பார்கள், நம்மை காப்பாற்றுவார்கள்னு வருகிறாள். சபையிலே அவர்கள் தலை கவிழ்ந்திருக்கிறார்கள். சபையிலே கொண்டு தள்ளினான். திருதராஷ்டிரனை பார்த்தாள். மல்லார் திந்தோள் மாமாவு, மாமனே, உனக்கு கண்கள் இல்லை என்றால் காது கேட்கவில்லையா? நான் கதறுகிறேனே, உன் மகளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தால் வேடிக்கை பார்ப்பையா? மகளுக்கு ஒரு சட்டம், மருமகளுக்கு ஒரு சட்டமா? திரும்பி பார்க்கிறாள் பீஷ்மாச்சாரியரை. பீஷ்மனே என்று கூப்பிடவில்லை, குலத்தந்தையே என்று கூப்பிடவில்லை, பாட்டனே என்று கூப்பிடவில்லை. என்ன சொல்லி கூப்பிட்டாள் தெரியுமா? பீஷ்மனை மந்தாகினியாள் மதலாயோ, ஏ கங்காபுத்திரனேன்னு கூப்பிட்டான். ஏன் கூப்பிட்டா? அவங்க அம்மா கங்கை வர பாவியெல்லாம் நீராடினால் பாவத்தை ஏத்துண்டு புண்ணியத்தை தர புண்ணியவதி வயசுல பிறந்த நீ பாவத்தை பார்த்துன்னு இருக்கியேன்னு கேட்டா. பீஷ்மாச்சாரியார் கதறினார், பெண்ணே பெண்ணே பெண்ணே, இந்த பாவி ஒன்றும் செய்ய முடியாத பெண்ணே, நான் கிழவன், பதவி இல்லாதவன் பெண்ணே, மன்னாமல் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. தர்மபுத்திரன் எப்பொழுது தன்னை தோற்றானோ இவளை எப்படி தோற்கலாம்? சபையை கலைத்து விடு. துரோணாச்சாரியரை பார்த்த, ஆச்சாரியனே, 105 பேருக்கும் நீர்தான் பாடம் நடத்தினீரா? துரோணாச்சாரியார் கதறர், இல்லை பெண்ணே, எந்த ஆசிரியனும் பொல்லாத்தனம் சொல்லித்தர மாட்டான் பெண்ணே. விதுரனை பார்க்கறா. காக்காஜி கூப்பிட்டா. சித்தப்பா, நீ விதுர நீதின்னு எழுதினியா? அதுல இதைத்தான் எழுதினியா? விதுரர் கதறர், இல்லை பெண்ணே, இல்லை பெண்ணே. பீமனுக்கு கோபம் வந்து விட்டது. சகதேவனை கூப்பிட்டான். துருபதன் மகளை திருஷ்டத்யும்னன் உடன்பிறப்பை இருப்பகடை என்றார், இவருக்கு அடிமை என்றார். சகதேவா, இவன் தர்மபுத்திரனாம், தர்மபுத்திரன். கதிரை வைத்திழந்தான், அண்ணன் கையை கொளுத்திடுவோம், கொள்ளிக்கட்டையை கொண்டு வா, இவன் கையை புசுக்கி விடுகிறேன். அர்ஜுனன் எந்திருந்தான், கதறினான். பீமன்னா, யாரை சொன்னாய்? யாவரும் முன்னே சொன்னாய். தர்மத்தின் வாழ்வதனை சூது கப்பும், தர்மம் மறுபடி அதனை வெல்லும், தனுண்டு அதன் பெயர். துரியோனுக்கு ஒரு நல்ல தம்பி விகர்ணன். அவன் எந்திருந்தான். அண்ணா, தர்மண்ணா எப்பொழுது தன்னை தோற்றாரோ மன்னியை ஆட தகுதி இல்லாதவன், எப்படி ஆடலாம்? கர்ணன் கேட்டான், நீ என்ன இருக்கிறவனில் பெரியவனா? இங்க இருக்கின்ற சபையில் நீ என்ன முதிர்ச்சி அடைந்தவனா? அவன் துரியோதனன் சொல்றான், பசுமாட்டை விற்பவன் கன்று குட்டிக்கு தனியாக விலை பேசுகின்ற வழக்கம் இல்லை. பசுமாடும் தர்மபுத்திரனும் ஒன்றான். என்ன பேச்சு? அடிமைகளுக்கு எதற்கு ஆடை? இந்த அடிமை எல்லாம் மேலாட போட்டுக்கப்படாது. பஞ்சபாண்டவர்கள் ஆம்பளைகள் மேலாடையை கட்டி வச்சா, அவ திரௌபதி பொம்மநாட்டி ஏக வஸ்திரத்தில் இருக்கா. பைஷ்டாஸ்திரி, அந்த காலத்துல பைஷ்டாஸ்திரிய பொம்மநாட்டியே பார்க்க மாட்டா, எங்கேயோ இருப்பா. சின்ன குழந்தைகிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புவா. உள்வஸ்திரம் இருக்காது. வெள்ளத்துல கை வைத்து விட்டாள். ஐவருக்கு மாலையிட்டவள். ஸ்திரீகளுக்கு பலம் என்றாலே இடுப்புதான். கை வைத்து விட்டால் மகாபாவி. 100 பேரும் கொக்கிருக்கிறார்கள், 5 பேரும் தலை கவிழ்ந்திருக்கிறார்கள். பலத்திலே கை வைத்தால் தன்னுடைய 2 கையினாலும் மேல் பக்கத்தை பிடித்து கொண்டாள். அவன் பிடித்து இழுக்கிறான். 2 கையாலையும் பிடித்துக் கொண்டு கதறினாள், என்னப்பனே பிரபு,
यज्ञपते यज्ञेश्वरा गिरिधारी அன்றைய தினம் கஜராஜன் கூப்பிட்டவுடன் வந்து ரட்சித்தையே, இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டவுடன் ஓடோடி வந்தையே, ரெண்டு கையும் பிடித்து கதறினவள் இனி தன்னால் முடியாது என்று ரெண்டு கையும் தலைக்கு மேல் வைத்து என் வில்லி சொல்லுவான். ஆரை போல் பெருக்கெடுத்து ஓடியதாம் ஜலம் ஆறாகி இரு தடங்கள் அஞ்சனவம் குரல் சோர அழகம் சோர பேரான துகில் தகைந்த கை சோர மெய் சோர பிரிதோர் சொல் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா ஏ சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதம் என்னப்பனே பிரபு ஏ துவாரகா தாத்தா ஏ கிரிதாரி. அன்றைய தினம் கஜராஜன் கூப்பிட்டவுடன் வெற்றித்தையே, எங்கும் உழந்தி எப்பவும் இருப்பவன், என் ஹிருதயத்திலும் இருப்பவன், ஓடோடி வா பிரபு. ஏ கோவிந்தா 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 எங்கே பத்தே, என்னை காப்பாற்று காப்பாற்று என்னப்பனே பிரபு என்று கதறினாள். பாரதி சொல்லுவான், வண்ண பொற்சேலைகளால் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்து கொண்டே இருந்தன. பகவான் சபைக்கு வரவில்லை. சபைக்கு வராம ஏன் வரவில்லை? சபைக்கு வராமல் எப்படி புடவை வந்தது? இதான் ஆர்குமெண்ட். வைஷ்ணவன் பஞ்சபாண்டவன் வனத்துக்கு வந்துட்டான் திரௌபதியோட. கிருஷ்ணன் வரார். திரௌபதி சாடினா கிருஷ்ணன். 5 பேருக்கு மாலை இட்டேன். 5 பேரும் வேடிக்கை பார்த்தார்கள். ಬಾಲಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಚಿರಯ ಸೆಳವಾಗ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಎಂಬೋ ನಾಮದ ಕಾಯ್ದು. புரந்தரதாசர் தியாகபிரம்மன் கேட்கிறார், திரௌபதி கூப்பிட்டோன்னு ரட்சிச்சியே, என் பக்தி உனக்கு பரிகாசமானு கேட்டார். ఒక ముని కై ద్రౌపది ద్వారకా నిలయాచరణానక ఒక మాటకు విభీషణుడు ఓర్వలేద చరణానక పర్యాచకమ్మ రామ పదుపురిలో ఒకటి నది பரியாச்சகம். திரௌபதி சாடினா 5 பேருக்கு மாலையிட்ட 5 பேரும் காப்பாத்தல. நப்பர் தூ எங்க அப்பன் காப்பாத்தினா நப்பித்தா நப்ராதா. உன்னை 1000 பேர் சொல்லி கூப்பிட்டேனே, நீ சபைக்கு வந்தியா? ஏ மதுசூதனா, நீ அயோக்கியன்னா. ஆர கிருஷ்ணன். இந்த கர்ணன் சிரிச்சானே, வயறு எரியுது. எல்லாரும் மௌனமா இருக்கு. கிருஷ்ணரும் பேசாம இருந்தார். தப்பு அவர் மேல என்ன? இந்த புடவை எப்படி வந்தது? ஏன் வரல? அவ பைஷ்டாஸ்திரி, பார்க்கப்படாதுன்னு வரலையா? அவன் வந்திருந்தான்னா சூதாண்டவன் பார்த்தவன் பிடிச்சி இழுத்தவன் அந்த 105 பேர் தலையும் அப்பவே சக்கரத்தை விட்டு எடுத்திருப்பான். அது முக்கியம் இல்லை. இப்போ ஏன் வரல? இன்னும் பகவத்கீதையும் விஷ்ணு சகஸ்ரநாமாவும் வெளியில வரல. இந்த 105 பேர் உயிரோடு இருந்தா தான் அது வரும்னு தன்னை கட்டுப்படுத்தின்னு உட்காந்துருந்தான். அவன் பின்ன புடவை எப்படி போச்சு? ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு முமூட்சுப்படியில் எடுக்கிறான். புடவையை சுரந்தது திருநாமம். அவன் தூரத்தனாயிருந்தாலும் கிட்டி நின்று உதவும். நீங்க ஆபத்து காலத்தில் வாச்சிய பிரபாவம் போலன்னு வாசக பிரபாவம். ஆபத்து காலத்துல திரௌபதிக்கு புடவையை சுரந்தது எது? பகவன் நாமா. கிருஷ்ணர் அப்ப எதப்பட்டிருந்தார்? திரௌபதி கூப்பிட்ட போது சூதாடிந்தார் ருக்மணியோட. அவர் கையில பகடையை வச்சிருந்தார். அக்ஷயம்னு வச்சாராம், புடவை போச்சான். அதுதான் வியாக்கியானம் பண்ணா. தர்மபுத்திரம் பகடையை எடுத்தான், புடவை பறி போச்சு. கிருஷ்ணர் பகடையை வச்சார், புடவை வந்தது. அக்ஷய பந்து திரௌபதிய மானவ காய்தோ பட்சி வாகன ದೀನ ರಕ್ಷಕನು ನೀನೆ ಸಕಲ ಗ್ರಹ ಫಲ ನೀನೆ ಸರಸಿ ಜಾಕ್ಷ
நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன வியாக்கியானம் எடுக்கிற? ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம். அப்படின்னா சம்பத்திலையும் ரட்சிக்கிறவன் அவன் தானே. நம்ம எப்போ உணர்றோம்? சம்பத்துல உணர்றது இல்லை, ஆபத்துல தான் உணர்றோம். புரியுறதா உங்களுக்கு? சம்பத்துல யார் உணர்றான்? நம்ம உணர்றோமா? எல்லா இடத்துலையும் டபுள் பெட்ரூம், ஏசி ரூம் எல்லாம் இருக்கு. ஏசி ரூம்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம், சுகமா பார்க்கறோம். ஆத்துக்காரி வேற என்ன சூட பஜ்ஜியை போட்டு காப்பியை போட்டு கொண்டு தர நல்லா இருக்கு. அப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்றோம்? அட ராமாங்கிறோம். அது வரைக்கும் இந்த ராம எங்க போனா சொல்லு. அப்ப நீ சௌக்கியமா இருக்கிற போது ராமா சொன்னியா? ஏன்? அதுதான் ஆபத்து காலத்திலே என்ன கூப்பிட்டா? சங்க சக்கர கதாபானே, சங்கு வச்சிருக்கே ஊது. இவன் மயங்கி விழட்டும். அதனால்தான் போர்க்களத்துல சங்கு ஊதினான், தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அப்போ விஜயன் ஜெயிக்கணும்னு சங்கு ஊதினான், இப்போ விஜய் ஜெயிக்கணும்னு பிசு ஊதினான். இதை நான் ஏப்ரல்லையே சொன்னேன், ஒருத்தரும் நம்பல. ஆமா, தெரிஞ்சுக்கோ. பகவான் நினைக்கணும் சார், அவன் நினைச்சாதான் நடக்கும். சக்கரம் வச்சிருக்கே போட்டு தொலைன்னா, அதான் போர்க்களத்துல சக்கரத்தை எடுத்து மறைச்சான். கதாபானே, கதை வச்சிருக்கே போடுற தலையில என்ன, அதுதான் பீமன் கதை மூலமா 100 பேரையும் அடிச்சான். அவன் கேட்டதெல்லாம் பண்ணான். ஏ துவாரகாநாத்தான்னு கூப்பிட்டான். அவன் என்ன சொல்றா? நான் என்ன பிச்சைக்கார பயிலையா கூப்பிட்டு சொல்லு? துவாரகைக்கு ராஜா. நம்ம பிச்சை எடுத்தாலும் பணக்காரன் எடுக்கணும். ஆமா, துவாரகைக்கு ராஜா துவாரகாநாதா கூப்பிட்டா பாருங்க. துவாரகை எங்க இருக்கு? குஜராத்தில். அஸ்தினாபுரம் எங்க இருக்கு? அதுதான் இப்ப டெல்லி. அதுதான் சொன்ன கிராமத்துல பாருங்க, அத்தினத்துக்கும் ஓட்டக்கைக்கும் 1000 காதம், ஆனாலும் நடக்குது சேல வியாபாரம்னா. அத்தினம்னா அஸ்தினாபுரி, ஓட்டக்கைனா துவாரகை. எவ்வளவு மைல் இருக்கு? சேல வியாபாரம், புடவை போச்சு. அதுதான் வியாக்கியானம் பண்ண வந்தேன். ஏன்டா கோபிகா ஸ்திரீகிட்ட புடவை எடுத்துன்னா திரௌபதிக்கு கொடுக்கன்னா. புரியுது? பகவான் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டா இருப்பான். பகவான் எப்பவுமே கரெக்டா இருப்பான் சார், அது தெரிஞ்சுக்கோ. துவாரகாநாதா ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றான்? அவன் துவாரகையிலையும் இருக்கான், எங்கேயும் இருக்கான். அதனால்தான் இங்க வில்லி ஜாக்கிரதையா எழுதினா. ஏன் பகவான் எங்க வந்தான்னா வில்லி எழுதுறான், பிறர் எவருக்கும் தெரியா வகை மனத்தே வந்து தோன்றி திரௌபதி ஹிருதயத்துல பூந்தான. செத்த முன்னாடி சொன்னேனே, உடம்பு சுத்தமா இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும் சொன்னேனே. பகவான் வந்து குடிகொள்ளணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சதா என்ன ஹிருதயதல்லி வாசமாடோ ஸ்ரீஹரே. நம்ம ஹிருதயத்துல பகவான் எப்பவும் குடிகொள்ளணும். அதுக்குதான் ஹிருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஹிருதயா, தயானா தாயார் பேரு. நம்ம ஹிருதயம் இருக்க பகவானை சேர்ந்தது. அது வெள்ளைக்காரன் சொல்றான், நம்மளை விட வெள்ளைக்காரன் எழுதியிருக்கான். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? ஹார்ட். ஹார்ட் ஸ்பெல்லிங் சொல்லு. HEART. ஆர்ட்னா கலை, ஆர்ட்னா அங்க ஜீவன். இப்பதான் சொன்னேன், ஆயக்கலை 64 சொன்னேன்னு. ஆர்ட் ஆர்ட் போட்டுட்டு இந்த கீ எப்படி போடணும்? கேபிட்டல் லெட்டர்ல கீ ஆர்ட், அதான் ஹார்ட். கீ யாரு? பகவான். புரிஞ்சுதா? ஆர்ட் யாரு? நம்ம. புரிஞ்சுதா உனக்கு? அதான் ஹார்ட். அப்போ நமக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? அவன் நினைக்கல. இப்போ அவன் கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு ஹார்ட் நல்லா இருக்குது. நினைக்க மறந்துடுறோம், எதையோ ஒன்று சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது? அடைச்சிக்கிறது. ஏன் டாக்டர் என்ன சொல்கிறான்? அடைப்பு இருக்கு, ஆப்ரேட் பண்ணணுங்கிற பற்றி. அப்போ நம்ம ஏன் அடைப்பு வந்தது? பகவானை நினைக்கல. பகவான் இருந்தால் அடைப்பு வராது. பஜ்ஜி போனால் அடைக்கும். அவனுக்கு
பத்தியா நம்ம எல்லாரும் தப்பு பண்றோம்னு புரிஞ்சுத நீ? அதைத்தான் சொல்றா. அச்சுதான்னு கூப்பிட்டான். துவாரகா நிலையாச்சுத அச்சுதா. திரௌபதி கூப்பிட்ட நாம அது. சங்க சக்கர கதாபானே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு ரொம்ப பேருக்கு. ஆமா, துவாரகா நிலையாச்சுத அச்சுதான்னு கூப்பிட்டா. அச்சுதன்னா தெரிஞ்சுக்கோங்க, தன்னை அண்டினவனை கை நழுவ விடாதவன். அதுதான் நம்ம நாமால முதல் நாமாவா எடுத்திருக்கா பெரியவா. ஆச்சமனம் பண்ணியாச்சுன்னாலே 3 வேதத்தையும் அத்தியனம் பண்ண பலன். ஆமா, ஆச்சமனம் தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே பண்ணணும் சந்தியாவதனத்துல. அதை விட அப்புறமா பாத்ரூம் போயிட்டு வந்தா ஆச்சமனம் பண்ணணும், லெட்ரின் போயிட்டு வந்தா ஆச்சமனம் பண்ணணும், சாப்பிட்டு கையெழும்பினாலே ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக பண்ணியாச்சுன்னா போரும். அச்சுதன் தன்னை அண்டினவனை கை நழுவ விடாதவன். அவன் என்ன கேட்கிறா? நான் நழுவ விடுறவனையா கூப்பிட்டேன். அதுலேருந்து வந்த பதம் தான் கேரளால சொல்ற அப்பாவை அச்சன். அச்சுதன்லேருந்து வந்தது தெரியுதா உங்களுக்கு? அச்சன்னா கை நழுவ விடாதவன். அப்பா தானே நம்மளை நழுவ விட மாட்டான். பிச்சை எடுத்தா படிக்க வைப்பான், பிச்சை எடுத்தாது பொண்ணு கல்யாணம் பண்ணும், இந்தா இல்லையா சாப்பாடு போடுவோம், சொல்லு. அதனாலதான் அவனுக்கு பேரு அச்சுதன். புரியுதா உங்களுக்கு? கோவிந்த கோவிந்த கோவிந்தா. எங்க வில்லி சொல்லுவான், பிரிதோர் சொல் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்று ஊறாத அமிழ்து ஊற. கோவிந்தா சொல்ற போது அவளுக்கு அமிர்தம் குடிச்சாப்புல இருந்ததாம். முத்தாமி தீட்சர் பாடுறார், கோவிந்த நாமசாரம் கஜேந்திர ரக்ஷண தீரம். தாசர் வாழ்பாடினார் புரந்தரதாசர். கோவிந்தா நின்ன நாம வேச்சந்தா, கோவிந்தா நின்ன நாம வேச்சந்தா. மொய்த்தவல் வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பெயரால் தொண்டெழுப்பொடியாழ்வார் 3 எழுத்த சொல்லுங்கள். 3 எழுத்தின் தமிழ்நாட்டில் எதையோ பரப்பி விட்டுட்டான். 3 எழுத்து எது தெரியுமா? கோவிந்தா. விரல விட்டேன்னா 4 வருதோ, மெய்யெழுத்தையும் சேர்த்து படிக்கணும். கோவிந்தா. பாவம் போகும். நம்ம சொன்ன எஃபெக்ட் பாரு. இது இங்க இல்லை சார், என்ன தெரிஞ்சுக்கோங்க. திருச்சியில ஒரு காலேஜில் நான் உபன்யாசம் பண்ண கூப்பிட்டான் 10 வருஷம் முன்னால. நான் போய் கார்ல இறங்கினேன். அவன் இன்ஜினியரிங் காலேஜ் 2nd இயர் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டா உட்காத்தினான். நான் கீழே இறங்கினோடனே அப்போ 1st இயர் பெல் அடிச்சு வெளியில வரா சின்ன பையங்க. அதுல ஒரு பையன் என்னை பார்த்த உடனே கோவிந்தா கோவிந்தான்னு. நான் கோவப்படல, அந்த பையனை கூப்பிட்டேன், இங்க வாங்க. என்ன சொன்னேன்னு? கோவிந்தான்னு. ஏன் சொன்னேன்? உங்களை பார்த்த உடனே சொல்லணும்னு தோணிச்சுன்னா. ஏன் தோணிச்சு? இவ்வளவு பேர் வரா, ஏன் என்ன பார்த்த உடனே தோணிச்சு? இல்லை, உங்க முகத்தை பார்த்த உடனே தோணிச்சு. பத்தியா, என் முகத்தை பார்த்த உடனே உனக்கு கோவிந்தான்னு சொல்லணும்னு தோணிச்சுன்னா, நான் அந்த கோவிந்தன் நாமாவை எத்தனை தடவை உண்மையா சொல்லி இருப்பேன்னு இதுதான் உதாரணம். நீ சொன்னது கரெக்டு, கேலியா சொல்லாது, கோவிந்தா சொல்லு. அந்த பையன் ஏன் சொன்னான்? நம்ம கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்திய தேசமுடையாய். நமக்கு தேஜஸ் வரும் முகத்துல பகவன் நாமாவை சொல்ல சொல்ல. தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பவுடர் போட்டுக்க வேண்டாம், ஒன்றும் போட வேண்டாம். அந்த டிவியில போய் உபன்யாசத்துக்கு போவேன், மேக்கப் பண்ணிட்டு வாமா. அது என்ன, அந்த லைட் அடிக்கிறதுனால கிரீம். நீங்க பாருங்க, சனி ஞாயிறு இப்போ வந்துட்டு இருக்கு காலத்தால 6லேருந்து 6:15 ஜெயா டிவியில் என் உபன்யாசம் நாளைக்கு வரும். அது யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறான். நாளைக்கு காலத்தால கேளுங்க, 6லேருந்து 6:15 ஒரு சனி ஞாயிறும் வரும்.
அங்கே போவேன். அவள் அந்த க்ரீம் போடுவா. எதுக்குன்னா அந்த லைட்டு பட்டா எரியும், அதுக்காக. ஒரு தடவை நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன் ஒரு டிவிக்கு, வசந்த் டிவின்னு நினைக்கிறேன். நான் மூஞ்சி இளமுண்டு நெத்திக்கு போனேன். அவன்கிட்ட டச்சப் பண்ணிக்க, நீ நெத்தி இட்டு போச்சாங்க நேரமாய், நான் நெத்தி இட்டுன்னு, உனக்கு எதுக்கு சாமி பவுடர்ல, நீ நல்லா இருக்க அப்படிங்கிறான். அவனுக்கு தேஜஸ்ன்னு சொல்ல தேவையில்ல, புரியுது உங்களுக்கு? அம்மா நீங்க உண்மையா பகவான் நாம சொல்லுங்கோ. குவைத்து போனேன் உபன்யாசம் 25 வருஷம் முன்னால. பெட்டி எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். செக் பண்றவன் ஓடி வரான், நெல்லு கிட்டக்கு வந்தான். இப்படி பார்த்தா ஏறங்க. நான் நின்றுட்டே இருந்தேன். என்னன்னு, கம்மிங் ஃப்ரம் இந்தியா? எஸ். சவுத் இந்தியா? எஸ். பிராமின்? எஸ். கோ. தெரியுமா, பெட்டியெல்லாம் ஒன்றும் செக்கப் பண்ணவே இல்லை. அதை விட கேளுங்க சார், அந்த இப்போ ஒரு 25 வருஷம் முன்னால் அப்போ இந்த சிலோன் ப்ராப்ளத்தினால இங்கே ஒரே செக்கப்பு. நீங்களுமே தெரிஞ்சுக்கணும். இப்போ உபன்யாசத்துக்கு வரீங்கன்னா கையில் ஆதார் கார்டெல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் இப்படி போவேன் 9 மணிக்கு 8:30 மணிக்கு போலீஸ்காரன் செக் பண்ணுவான், நீ காட்டலாம். ஆமாம், இல்லை இந்த பத்திரிக்கையே கையில் வச்சுக்கணும். அம்மா சிப் நாங்கள்லாம் இப்போ உபன்யாசத்துக்கு போகிறோமே, ராத்திரி 12க்கும் போவோம், காரில் நிறுத்தி கேட்பான், இப்படி காட்டுவேன், இப்படி என்ன ஏற இறங்க பார்ப்பேன், போயிட்டு வாங்க. என்னோட அக்காத்துக்காரர், என்னோட உன்னூட்ட அக்காத்துக்காரர், உன்னூட்ட தம்பிக்கு பொன்பாக்க பேருக்கு அறந்தாங்கி பக்கம் தேவக்கோட்டையிலேருந்து அவள் 15 பேர் போகிறா. ராத்திரி 1 மணிக்கு போலீஸ்காரன் நிறுத்திவிட்டான். ப்ரூஃப் கொடு, நான் உன்னை விடுறேன்னு 15 பேரையும் பிடிச்சி வச்சுட்டான். பாவம். அந்த காலத்தில் உங்களுக்கு இந்த ஆதார் கார்டு கிடையாது, இப்போ ஓட்டர் ஐடி எடுத்துன்னு போல. எங்கள் அக்காத்துக்காரர் எதேத்தியா என்னோட விசிட்டிங் கார்டு வச்சுருக்கேன். அதை நான் பஜனை மடம் போட்டு என் ஃபோட்டோவை போட்டிருக்கேன் சைடில். அதை கொடு, என்ன கார்டுன்னு தான் பார்த்தா. இந்த ஐயர் விஜய் டிவியில் ராமாயணம் சொல்லுவார். அவன் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? என் மச்சினன், என் பொண்டாட்டி, அவருக்கு தம்பி போயிட்டு அவர் காத்தால எனக்கு ஃபோன் பண்ணுறார் 5 மணிக்கு, நீங்கள் தான் காப்பாற்றினு அப்படின்னு. நான் சொன்னேன், நான் காப்பாற்றல, கோவிந்தன் நாமா தெரிஞ்சுக்கோங்க. பகவன் நாமா கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னா உடனே வந்தது. கடைசியில கூப்பிட்டா புண்டரீகாட்சா, ஏ செந்தாமரை கண்ணா, நான் கண்ணில் ஜலம் விடுறேன், இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் உனக்கு செந்தாமரை கண்ணன்னு பேரான்னா. பரீட்சித்து அவன் அம்மா கர்ப்பத்தில் காப்பாத்தினான் கிருஷ்ணன். பரீட்சித்து கேட்டா, நான் என்ன புண்ணியம் பண்ணேன் காப்பாத்தினேன்? உனக்காக காப்பாத்துற உங்க பாட்டி சபையில கோவிந்தா கோவிந்தான்னாலே அதுக்கு வட்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன்னா அசலே கொடுக்கலன்னா. அதுக்குதான் கிருஷ்ணர் அவதாரம் முடிஞ்சு கிளம்புறார் பரமபதத்துக்கு. ரிஷிகள்லாம் கேட்டா, நீ அவதாரம் எடுத்தே திருப்தி தானான்னு. இல்லைன்னு அழுதர். ஏன் அழறேன்னு, சபையில அன்னைக்கு திரௌபதி கோவிந்தான்னா நான் நேர போய் ரட்சிக்கலையே, அந்த ரணம் இருக்குன்னு. அதைத்தான் பெரியவாஜாம்பிள்ள சொன்னார். பாரதி சொன்னாப்பா, திரௌபதிக்கு எப்படா புடவை வந்ததுன்னா, புண்ணியம் செஞ்சவனுக்கு புகழ் வளர்ந்தாப்புல, பாவம் செஞ்சவனுக்கு கஷ்டம் வளர்ந்தாப்புல. பெரியவாஜாம்பிள்ள சொன்னார், கடங்காரனுக்கு வட்டி வளர்ந்தா போலேன்னு. இந்த ரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பகவன் நாமா. ஆமாம், யோசனை பண்ணிப்பாரு. அதனால நம்ம இன்னைக்கு மெட்ராஸு, பாம்பே, டெல்லி, அமெரிக்கா, லண்டன்னு போய் எல்லாரும் சம்பாதிக்கிறோம்னா நம்ம நினைச்சுருக்கோம் நம்ம படிச்சிருக்கிற சிஏ, ICAA, இன்ஜினியரிங் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுறதுன்னு. நம்மளோட தாத்தாவோட அப்பா, பிதா மகன், பிரபிதா மகன், மாதா மகன், மாத்து பிதா மகன், அவெல்லாம் கிராமங்களில் சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் பஜனம் மடத்துக்கும் பண்ணின கைங்கரியம் இன்னைக்கு நம்ம சௌக்கியமாக இருக்கும். இதை குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கோ தயவு பண்ணி.
யோஜனை பண்ணிப்பார், நீ சிந்தியுங்கோ. நம்ம அடுத்த சந்ததிக்கு என்ன வச்சிருக்கோம் யோஜனை பண்ணி பாரு. நீ மெட்ராஸ், பாம்பே, டெல்லி வரலாம், குலதெய்வம் அங்கன்னா இருக்கு, போய்த்தானே ஆனும். சொல்லு, நம்ம முன்னோர்கள் வழிபட்டா, எங்க தாத்தா பெரியவருக்கு தொண்டு பண்ண, நாங்க போய் சேவிச்சா வரவே சார். சொல்லு, எங்க தாத்தா மனச்சரணுல ருக்மணிக்கு தியானம் பண்ணார், எங்க அப்பாலாம் பண்ணல. நான் போய் கேட்டேன், எங்களோட மண்டபப்படி, ஆமாம் பண்ணுங்கன்னு. எப்படி உள்ள விடுவா? சுற்றுவாளா ஒரு அக்ரஹாரத்துல? சொல்லுங்க, நீங்க யோஜனை பண்ணுங்க. நீங்க அதுதான் உங்களை கை கூப்புறேன். தயவு செஞ்சு இனிமேலாவது கிராமத்தில் இருக்கிற வீட்டை விற்காதேங்கோ. ஆமா, வித்துட்டு வந்துட்டோம், நம்ம யாருக்கெல்லாம வித்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அங்க போக முடியுமா? யோஜனை பண்ணி பாரு. நல்ல வேளை எனக்கு பார்ச்சுனேட்டா அக்ரஹாரத்தில் கிரவுண்டு கொடுத்தா வாங்கி கட்டியிருக்கு. நான் இப்போ ராத்திரி 12 மணிக்கு போனாலும் கதவை தட்டு தரம் போக முடியும். உங்களை எல்லாரையும் வாங்குறேன்னு மாடி மேல் மாடி கட்டியிருக்கு. தெரியுமா? நீங்கள் குழந்தைகளுக்கு சொத்து எதை வைக்கணும்? பக்தி, குலதெய்வத்தை காட்டி கொடு, பஜனையை சொல்லி கொடு, நாமாவை சொல்ல சொல்லு. சாண்டிங் த காட்ஸ் நேம் அலோன் கேன் ஹெல்ப் அஸ். நோபடி, நம்ம யாரும் ரட்சிக்க முடியாது. குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டுங்கோ. ஆமாம், ஸ்கூலுக்கு போகிற போது பகவான் நாம சொல்ல சொல்லு, வந்தவொடனே சொல்ல சொல்லு. ஆமாம், சாப்பிட்றதுக்கு முன்னாலும் சொல்ல சொல்லு, சந்தியாவந்தனம் பண்ண சொல்லு, 3 கார்த்தாலேயே மாத்தியானியத்தை பண்ண சொல்லு. குழந்தை 8 மணிக்கு கிளம்புறான்னா 7:30க்கே மாத்தியானியத்தை பண்ண சொல்லு. சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே சந்தியாவந்தனம் பண்ண சொல்லு. சனி ஞாயிறு லீவு சமிதா தானம் பண்ண சொல்லு. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா கடைப்பிடிச்சேன். நான் 20 வயசுலேருந்து ராமாயணம் சொல்கிறேன். சமைத்து குச்சி எடுத்துன்னு போவேன். அப்போ 10 வருஷம் பிரம்மச்சாரியா இருந்தேன். 2 வேளையும் சமிதா தானம் பண்ணுவேன் தங்கராத்துல. தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். இப்போ 3 வேளையும் நான் 1108 காயத்ரி ஜபம் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 வேளையும் குளிப்பேன், 3 வேளையும் மடி வைப்பேன். தெரியுமா உங்களுக்கு? தோச்சு. ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு நாரதகான சபாவில் பஜனை இருக்குது 3 மணிக்கு. அதை கேட்டுவிட்டு ஏகாதசியாக இருக்குது, பஜனை கேட்டுவிட்டு வரணும்னு ஆசை. 3 to 5. ஆமாம், அங்கே கேட்டுவிட்டு இங்கே வந்துடுவேன். நாளைக்கு இங்கே தான் 1108 பண்ண போகிறேன். ஆமாம், வரும்போதே மடி வஸ்திரம் பஞ்ச பாத்திரம் எல்லாம் எடுத்துன்னு வந்துடுவேன். துண்டு இங்கே வந்து குளிச்சுட்டு நாளைக்கு அங்கே நாரதகால 4:30க்கெல்லாம் கிளம்பி 4:45 இங்கே வந்துடுவேன். எனக்கு 45 மினிட்ஸ் 1108 பண்ணுறதுக்கு. தெரியுமா உனக்கு? நீங்கள்லாம் எப்படி ஜெபிக்கிறேன்? நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். நீங்கள் இப்படி ஜெபிப்பேன், இப்படி ஜெபிச்சா லேட்டாகுது. நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி மாலை 108 இருக்குது, தெரியுமா? ஒன்று ஜெபிச்சுட்டு இந்த பக்கம் விரலை வச்சு அடுத்த இந்த விரலை வைப்பேன். இப்போ 216 தெரியுமா? ஒரு 216 பண்ணுறதுக்கு 8 நிமிஷம், இல்லை மேக்சிமம் 9 நிமிஷம். அப்புறம் 5 216 தெரியுமா? சரியா போச்சு. 1080. அப்புறம் ஒரு 28 1108 தெரியுதுடா உனக்கு? ஐயம்போ 45 மேக்சிமம். 45 மினிட்ஸ். முன்ன பின்ன மந்திரம் 10 மினிட்ஸ், 55 நிமிஷம். காத்தால 3:45 எழுந்திருப்பேன். 4லேருந்து 5 ஏன், அப்புறம் வாக்கி இங்கே வச்சு அப்புறம் குளிப்பேன் திருப்பி. 3 வேளை ஸ்நானம் பண்ணும். ஏன், நம்ம பகவான் நாமா சொல்கிறோம். கேதவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா. அங்கத்தில் பகவானை வைக்கிறோம். நீ ஜோசியமே பார்க்க வேண்டாம். பிராமணன் ஆதித்யன் தர்ப்பயாமி, சோமம் தர்ப்பயாமி. என்னத்துக்கு ஜாதகம் பார்க்கணும்? நவகிரகத்தை நம்ம கையில் ஊத்துறோம், அது சௌக்கியமாக இருக்கட்டும்னு நம்ம விடுறோம். பத்தியா? அப்புறம் நமக்கு எதுக்கு நீ கேதவா, நாராயணா, மாதவா சொல்றிய? 3 தடவை சொல்கிறோம். ஆச்சமனம் 5 தடவை பண்ணுறோம். கோவிந்தா வருது, இதில் கோவிந்தா வருது. அப்புறம் கடைசியில் கோவிந்த புண்டரி காட்சா சொல்ற முடியும். கோவிந்த கோவிந்த கோவிந்தா. கோவிந்தானா என்ன அர்த்தம்? அந்த கஷ்டம் திரும்பாது.
இப்ப இந்த இடம் பூரா 1 கோடி ரூபாய்க்கு இலவம் பஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, விற்கலாம். இந்த 1 கோடி பஞ்சுருக்கு ஒரு நெருப்பு குச்சி எடுத்து கிழிச்சு போட்டா போறோம், பொசுங்கிடும். நம்ம 100 ஜென்மால செஞ்ச பாவம் புசுங்கிடுமாம் கோவிந்தான்னு சொன்னோம். புரிஞ்சுக்கோங்க, பகவான் கோவிந்தன் நாமாதான் ஒஸ்தி, அந்த கஷ்டம் திரும்பாது. புரியுதா உனக்கு? நம்ம சொல்றோம் பாரு, அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் வரல, என்ன சொல்றான்? கோவிந்தா, திரும்பாது. புரிஞ்சுதா உனக்கு? அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்தது வீடு திரும்பது, கோவிந்தா சொல்றான். அவர் எம்எல்ஏக்கு நின்றார், கோவிந்தா. யாரு? எல்லாரும் பகவான் நம்ம தான் சொல்லுவான், கடவுளை இல்லேம்பா. ரிசல்ட் வந்தவன என்ன சொல்றான்? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. இந்த மகேசன் எங்கடா இருந்தான்? கடவுளை இல்லைங்கிறான். இதுல வேடிக்கை, பாஸ்போர்ட்டுக்கு தமிழ்ல என்ன பேரு? கடவுள் சீட்டு. பாஸ்போர்ட் கடவுள் சீட்டு. அதான் என்ன பண்ணா, கடவுள் இல்லைன்னு திட்டுறவன். அதனால புதுமை இந்த கேத்தவா நாராயணெல்லாம் பேர் வைக்கிறாங்க பையனுக்கு. கடவுள் பேருன்னா அது இல்லை, தான் பேருக்கு கடவுள் இல்லைன்னு வச்சானா பையன் பேரு. பையனுக்கு என்ன பேரு? கடவுள் இல்லை. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அட்டண்டன்ஸ் எடுத்தார், கடவுள் இல்லை அப்படின்னார், உள்ளே நையான்னா. புரிஞ்சுதா? இப்ப யாரா கடவுளை கொண்டாடுறான்னா அவன் தான் கொண்டாடுறான். புரியுது உனக்கு? அதனால எல்லாரும் கொண்டாடித்தான். இப்ப திரௌபதியை தாசர்வால் சொல்றார், ரஜஸ்வலையாக திரௌபதிய பாபி துச்சாதனனு துரியோதன சபையல்லி சீரைய தளவாக தர்மராஜ முதலான 5 இத்தரே சீரைய செளவாக அகோமரதா ஏ ದ್ವಾರಕಾನಾಥா ஏ கோவிந்தா புண்டரி காட்டா ಪುರಂದರ ವಿಠಲಾಯನ ದ್ರೌಪದಿ ಕೂಗಿದೆ ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಬಂದು ಮುಂದು ನಿಂದು ಎನ್ನಮ್ಮ ನೀ ಅಂಜಬೇಡ ಅಂಜಬೇಡ ಬಂದು ಮುಂದು ನಿಂದು ಕಾಯ್ದ ದೊರೆಯೇ. தாசர்வாடி தெரிஞ்சுக்கோங்க, யார் ரட்சிச்சா? நம்மளை விட கோடீஸ்வரம் பொண்ணு சார், நம்மளை விட கோடீஸ்வரர் 5 பேருக்கு வாக்கப்பட்டவ சார். சொல்லுங்க, கன நேரத்தில் புடவை சபையில பறி போற போது யார் ரட்சிச்சா? சொல்லு, உணர்த்துங்க. குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டு. ஆமா, நம்ம சனாதனத்தை இப்ப சனி பயிற்சி ஆச்சு, 7 சனி அட்டம சனிங்கிறான். இது நமக்கு 2.5 வருஷத்துக்கு குறுக்க மாறுறது. ஆனா சனாதன தர்மத்துக்கு ஹிரண்யகசிபு காலத்திலேருந்தே 7 சனி தான். எல்லாரும் சனாதன தர்மத்தை தான் ஒழிப்பேங்கிறான். ஆமா, அதனால இந்த ஹிரண்யம் காலத்திலிருந்தே. அதுக்காக நம்ம வளர்க்காம இருக்கக்கூடாது. ஆமா, அதுக்குதான் இந்த மாதிரி கோயிலா கட்டணும். என்ன ஒருத்தர் கேட்டார், இப்ப எல்லாரும் எல்லா ஊர்லயும் பரமாச்சாரியர் கோயில் கட்டுறாரு. கட்டட்டும் தாங்க, கட்டட்டும். நம்ம சனாதன தர்மத்துக்கு அங்கங்க கோயில் எழுப்பு, அங்கங்க கும்பிடுங்கோ, அங்கங்க ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் நடத்து, ராமாயணம் நடத்து, பக்தியை இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஊட்டுங்கோ. ஆமா, பக்தியை ஊட்டு. குடும்பத்தோட கோயிலுக்கு போங்க. குல தெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு, ஆச்சாரியால கும்பிடு. ஆமா, உனக்கு என்ன மாதிரி யாரும் சொல்ல மாட்டான். தைரியமா நீ அடுத்த தடவை கூப்பிடுவியோ மாட்டேயோன்னு பயப்படுவான். புரியுறதா? நீ என்ன அடுத்த தடவை கூப்பிடாம போ. நான் இப்படித்தான் உபன்யாசம் பண்ணுவேன், பக்தியை புகுத்தத்தான் புகுத்துவேன். அதனால பக்தியா இருங்கோ தயவு செய்து. எப்படி ஒரு கோயில் நமக்கு இங்க கபாலி கோயில், இங்க ஆச்சாரியாளுக்கு, அங்க திருவல்லிக்கேணி, நீ மெட்ராஸில் இருக்கிற கோயிலை சுத்தினாலே உனக்கு ஆயசு பத்தாது. சொல்லு, தயவு செஞ்சு உங்களை கைகூப்பி சொல்றேன். திரௌபதியை விட நம்ம என்ன சம்பாதிச்சவாளா? திரௌபதியை விட சௌக்கியமா? புடவை பறி போச்சே, 6 ரட்சிச்சா. நல்லா தயவு செஞ்சு சொல்றேன், பகவான் நாமாவை சொல்லுங்கோ. நாளைக்கு நலச்சரித்திரம். ஆமா, 7 சனி பிடிச்சவா, அஷ்டம சனி பிடிச்சவா,
எல்லாரும் வாங்கோ, நேற்றுக்கே சொல்ல விட்டுட்டோம், ராமாயணம் சொல்லிட்டு போங்க, எல்லாரும் கொடுங்க. சித்த பிரம்ம பராத்பர்ராம் சொல்லிட்டு போங்க, எல்லாரும் கொடுங்க.